தூத்துக்குடி அரசு பாலிடெக்னிக் கல்லூரியில் நாட்டு வெடி வெடித்ததில் 2 மாணவர்கள் படுகாயமடைந்திருக்கின்றனர். கூடுதல் விவரங்களை செய்தியாளர் ராஜா சாலமன் வழங்க கேட்கலாம். ராஜா சாலமன், இந்த சம்பவம் எவ்வாறு நிகழ்ந்தது? விவரங்கள். வணக்கம் ராஜேஸ்வரி. அதாவது தூத்துக்குடி அரசு பாலிடெக்னிக் கல்லூரியில பிசிஇ, டிஎம்இ, EEE, இசிஇ, லாஜிஸ்டிக் டெக்னாலஜி ஆகிய பாடப்பிரிவுகளில் 1ஆம் ஆண்டு மற்றும் 2ஆம் ஆண்டு மாணவர்கள் என சுமார் 1000க்கும் மேற்பட்ட மாணவர்கள் கல்வி பயின்று வருகின்றனர். இந்த நிலையில் தூத்துக்குடி மாவட்டம் ஆறுமுகநேரி பாரதி நகரை சார்ந்த 17 வயதை சேர்ந்த ஒரு மாணவர் இன்னைக்கு அந்த கல்லூரிக்கு ஒரு வெடிகுண்டு ஒன்றை கொண்டு வந்துள்ளார். அதை கொண்டு வந்து தனது சக மாணவர்களுடன் காட்டிக் கொண்டு இருந்திருக்கின்றார். இந்த கல்லூரிக்கு வந்த அவர் அவருடைய நண்பரின் தகப்பனார் ஒருவர் தயாரிக்கின்ற திருமணம் மற்றும் கோவில் கொடை விழாக்களில் வெடிக்கும் பட்டாசு, அதாவது நாட்டு வெடிகுண்டு மாதிரியே இருக்கும். அந்த வெடிகுண்டு நாட்டு வெடிகுண்டு என்பது சொல்ல போனால் அது அரசு அனுமதியின்றி அவர்களாகவே தயாரிக்கக்கூடிய ஒரு வெடிகுண்டு. அந்த வெடிகுண்டு என்பது அந்த மருந்து வைக்கப்பட்டு சுற்றிலும் சணல் சுற்றி அதை வைத்திருப்பார்கள். அதை எரியும் போது அந்த பிரஷரில் அது வெடிக்கக்கூடிய ஒரு வெடிகுண்டு தான் நாட்டு வெடிகுண்டு என்பது. இது பட்டாசு வெடிகுண்டு என்று கூறக்கூடிய ஒரு வெடிகுண்டு. இது கல்லூரிகள் மற்றும் கோயில் கொடை விழாக்கள் மற்றும் திருமண விழாக்களில் இந்த வெடிகுண்டை வைத்து வெடிப்பார்கள். இது உள்ளே மருந்து வைக்கப்பட்டு சுற்றிலும் ஈக்குகள் வைத்து சுற்றி அதில் ஒரு திரி வைத்து கட்டியிருப்பார்கள். அந்த திரியில் தீ படும் போது அது வெடிக்கக்கூடிய ஒரு பொருளாக இருக்கும். இந்த வெடிகுண்டை தான் அவர் கொண்டு வந்து தனது நண்பருடன் காட்டிக் கொண்டிருந்திருக்கின்றார். இந்த வெடிகுண்டை காட்டிக் கொண்டிருக்கும் போது அவருடைய சக நண்பர் ஒருவர் அதனை வெளியே இழுத்து தள்ளி விட்டுள்ளார். அது பிரஷரில் அது தன்னாக வெடித்துள்ளது. அந்த வெடிகுண்டு வெடித்து சிதறி உள்ளது. இதில் தூத்துக்குடி PNT காலனி 11வது தெருவை சேர்ந்த ஒரு 15 வயது மாணவன் மற்றும் அவருடைய நண்பர் மற்றொரு என இருவர் அந்த வெடிகுண்டு வெடித்ததில் காயமடைந்துள்ளார்கள். கண்ணிலும் வெடிகுண்டு வெடித்து சிதறியதில் காயமடைந்துள்ளார்கள். இந்த 2 மாணவர்களும் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வருகின்றார்கள். சம்பவ இடத்திற்கு வந்த தென்பாகம் காவல் நிலைய காவல்துறையினர் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். அரசு பாலிடெக்னிக் கல்லூரியில அந்த கல்வி பயின்று வருகின்ற மாணவர்கள் தங்களது கல்லூரிக்கு கொண்டு வந்த அந்த வெடிகுண்டு வெடித்ததில் 2 மாணவர்கள் காயமடைந்த சம்பவம் தூத்துக்குடியில் ஒரு பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. தூத்துக்குடி மட்டுமல்லாமல் தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளில் கல்லூரிகளுக்கு வருகின்ற மாணவர்கள் கைகளில் பட்டாக்கத்திகள் மற்றும் பயங்கர ஆயுதங்கள் மற்றும் கொண்டு வந்து பரபரப்பை ஏற்படுத்திய இந்த நிலையில் தூத்துக்குடியில் ஒரு கல்லூரியில், அது ஒரு அரசு பாலிடெக்னிக் கல்லூரியில் ஒரு மாணவர் ஒருவர் இப்படி ஒரு நாட்டு வெடிகுண்டை, அதாவது அந்த பட்டாசு வெடிகுண்டு ஒன்றை கொண்டு வந்து அதன் மூலம் ஒரு வெடி விபத்து ஏற்பட்டு இப்படி ஒரு சம்பவம் நடந்துள்ள சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. எனவே தமிழக அரசானது இது போன்ற மாணவர்களுடைய எதிர்காலத்தை கருத்தில் கொண்டு மாணவர்கள் இது போன்ற செயலில் செயல்படாத வண்ணம், அதாவது நாட்டு வெடிகுண்டுகள் மற்றும் பட்டாக்கத்திகள் போன்ற பயங்கர ஆயுதங்கள் எதையும் எடுத்து வராத வண்ணம் அவர்களுக்கு உரிய அறிவுரைகள் வழங்கி நல்வழிப்படுத்த வேண்டும் என்பது பொதுமக்களுடைய கோரிக்கையாக உள்ளது. ராஜேஸ்வரி.